உள்ள ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ 2 பையர் லோ, ஒரு செல்லர் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரி ஹை போச்சுன்னா இந்த லெவலோட ட்ரெண்ட் லைனை ட்ராக் பண்ணி மேலே வைக்கலாம். ஸோ அடுத்த ஒரு செல்லர் கேண்டில், இங்கிருந்து போன பையர்ஸ்க்கு அப்புறம் ஒரு செல்லர் கேண்டில் வந்தது. ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும்னு வெயிட் பண்ணேன். எக்ஸாக்டாக அந்த ஹை கிட்ட போயிட்டு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு. இங்கே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட லோ, இங்கே தான் வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இந்த ட்ரேடில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி இங்கே, ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே 1 hour ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதுக்கு மேலே உள்ள அந்த ஹையை வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் மேனுவலாக, அதாவது இந்த இடத்துல மேனுவலாக க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கே ட்ரேட் எடுத்ததை ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் நம்ம டார்கெட்டு. இங்கே வந்தது, இங்கே வந்தோன்னா ஒரு ப்ளூ கலர் லைன் மார்க் பண்ணியிருக்க பாருங்கள், ஹரிசாண்டல் லைனு. இது ப்ரீவியஸோட இந்த ஸ்விங்கோட ஹை போயிட்டு இந்த சப்போர்ட்டை இப்போ நல்லா உடச்சிட்டாங்க. உடச்சி ப்ரீவியஸ் டே க்ளோஸ் 4198 அந்த லெவலையும் க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ 5 minutesலையும் சரி 15 minutesலையும் இது க்ளோஸ் பண்ணோன்னா நான் வெயிட் பண்ணியிருந்தேன். சரி இங்கேருந்து ஒரு புல் பேக் வந்தது. வந்ததுக்கப்புறம் சரி இந்த ரிவர்சல் கேண்டில் போட்டாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக வந்துன்னு பார்த்தா ஓப்பன் பண்ணோன்னே நம்மளோட எங்கே நம்ம என்ட்ரானமோ அந்த லெவல் வரைக்கும் போயிடுச்சு ப்ரைஸு. ஸோ நான் நினச்சிட்டேன் இங்கேருந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ ஸ்பீடு போச்சோ அந்த லெவலே வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் இந்த க்ளோஸோட கான்ஃபிடென்ட்டில் வெயிட் பண்ணேன். இங்கேருந்து இங்கே போன ட்ரேடை க்ளோஸ் பண்ணல, அந்த லெவலே திருப்பி கொண்டு வந்து கீழே க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டில் நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் நிஃப்டியில் மட்டும் இல்லை, கமோடிட்டிலேயே நடக்குது. ஸோ இன்றைக்கி கோல்டில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேட் எடுத்து காட்டலாம்னு சொல்லி நான் காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது, சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த என்ட்ரி லெவல் வச்சுட்டு நம்ம என்ட்ரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் எங்கே நம்ம வைக்கணும், நம்ம டார்கெட் எங்கேன்னு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணலாம். அது போக நம்மளோட சப்போர்ட் எங்கே இருக்குது, அடுத்த ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்குது, இது எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணி நம்ம வந்து 15 minutes 1 hour + 5 minutesல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணோன்னா நம்ம வின்னிங் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும். தேங்க்யூ.